திட்டங்களுக்காக கடன் வாங்கியுள்ளது. 2025இல் அதிகளவு கடன் வாங்கி 2ஆம் இடத்தில் இருக்கும் நாடு ஜப்பான். சுமார் 234% கடன் வாங்கியது. தொடர்ச்சியான நிதி பற்றாக்குறை மற்றும் வயதான மக்கள் தொகை போன்ற காரணங்களால் ஜப்பான் கடன் வாங்கியுள்ளது. 3ஆம் இடத்தில் இருக்கும் நாடு சிங்கப்பூர். 174% கடன் வாங்கியுள்ளது. 4ஆம் இடத்தில் இருக்கும் நாடு கிரீஸ். இது சுமார் 142% கடன் வாங்கியது. பல தசாப்தங்களாக கட்டுப்படுத்தப்படாத அரசு செலவுகள், பரவலான வரி ஏய்ப்பு போன்ற காரணத்தால் கடன் வாங்கியது. 5வது இடத்தில் இருக்கும் நாடு பஹ்ரைன். 141% கடன் வாங்கியது. 6வது இடத்தில் இருக்கும் நாடு மாலத்தீவுகள். இது சுமார் 140.8% கடன் வாங்கியுள்ளது. உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான அதிக கடன். 7வது இடத்தில் இருக்கும் நாடு இத்தாலி. 137% கடன் வாங்கியது. 8வது இடத்தில் இருக்கும் நாடு அமெரிக்கா. இது சுமார் 125% கடன் வாங்கியுள்ளது. பெரிய அரசு கடன், பெருநிறுவன கடன்கள், வர்த்தக பற்றாக்குறை. 9வது இடத்தில் இருக்கும் நாடு பிரான்ஸ். இது 116.3% கடன் வாங்கியுள்ளது. அரசு செலவுகள், பெருநிறுவன கடன்கள், பொதுச் சேவைகளுக்கான நிதி. 10வது இடத்தில் இருக்கும் நாடு கனடா. 112.5% கடன் வாங்கியுள்ளது. அரசு கடன் மற்றும் வளங்கள் மற்றும் நிதித்துறைகளில் பெருநிறுவன நிதி போன்ற பிரச்சனைகளால் இந்நாடு அதிகமாக கடன் வாங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அதிகமாக கடன் வாங்கிய நாடுகளில் நம் இந்தியா இதில் எத்தனாவது இடம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதிகமாக கடன் வாங்கிய நாடுகளில் இந்தியா 24வது இடத்தில் உள்ளது. 74 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வாங்கியுள்ளது. இந்த நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் கடன் சுமையை குறைப்பதற்கான சாத்தியமான வழிகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எந்த நாடு கடன் வாங்கியது ஆச்சரியமாக இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.